Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் காட்டேஸ்வரா தங்கராஜை ஆதரித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அரசியல் திருமணிக்கணும்ல, எனக்கு ஆதரவு கொடுங்க. இவ்வளவு அநியாயத்தை செய்துவிட்டு சத்தமே இல்லாம மேயர் திருப்பூர் தெற்கு தொகுதியிலும், திருப்பூர் தெற்கு தொகுதியிலுடைய உங்க உறுப்பினர் எங்க போனாருங்க, பல்லடம் தொகுதியில போய் இருக்கிறார் அண்ணன் செல்வராஜ் அவர்கள். அவருடைய சாதனை என்னன்னா, என்ன எம்எல்ஏனாங்க, அவருடைய வார்டுல அவர் வீட்டு குப்பையை அள்ள மாட்டாங்க. அதான் அவருடைய சாதனை. இந்த எம்எல்ஏ சாதனை என்னன்னா, அவருடைய வீட்டு குப்பையே திருப்பூர் மாநகராட்சி அல்லாது அதற்கு ஒரு உண்ணாவிரதம் இருப்பாரு, சேர் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். திமுகவுடைய டிராமாவை எல்லாம் திருப்பூர் மக்கள் பார்த்து பார்த்து நமக்கு உங்க வேண்டவே வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொன்னதில் இது வளரக்கூடிய நகரம். திருப்பூர் நகரத்தை பொறுத்தவரை ஒரு பீனிக்ஸ் பறவை. அவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் இங்க இருக்கிறீங்க. 1000 ரூபாய் சொத்து வச்சிருக்கிற இந்த ஊர்ல இருக்கிறீங்க. தினமும் கூலி செய்து நேர்மையாக வாழக்கூடியவங்க இந்த ஊர்ல இருக்கிறீங்க. எல்லாருக்கும் சமமான ஒரு அரசு வேண்டும். அப்படி வேண்டும் என்றால் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக இணைந்து பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். 2001 26 வரை நீங்க யோசிச்சு பாருங்க. 2001 26 வரை மத்திய அரசோடு தினமும் குழாயடி சண்டை வைப்பது மட்டும்தான் ஸ்டாலினுடைய வேலை. வேற எதுவும் பண்ண மாட்டாரு. எதற்கெடுத்தாலும் சண்டை, எதற்கெடுத்தாலும் சண்டை, எந்த திட்டமாக இருந்தாலும் வேண்டாம். ஆனா இன்னைக்கு வாய் கூசாம ஊர் ஊராக பொய் பேசிக்கொண்டு ஸ்டாலின் ஒரு பக்கம், கனிமொழி அக்கா ஒரு பக்கம், உதயநிதி அவர் ஒரு பக்கம், ஊர் ஊராக பொய் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன சாதனை செஞ்சாங்க 5 வருஷத்துல? என்ன சட்டம் ஒழுங்கை காப்பாத்தினாங்க? என்ன முதலீடுனாங்க? இன்னைக்கு தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க. ஆட்சிக்கு வந்தா முதல் நாள் முதல் கையெழுத்து 1000 ரூபாய் சொன்னாங்களா இல்லீங்களா? 2021 மே மாசத்துல 1000 ரூபாய் கொடுப்பாங்க. முதல் 28 மாசம் 2.5 வருஷம் உங்களுக்கு கொடுக்கல. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன 1000 ரூபாய் கொடுக்கலீங்க இருக்கு. நிதி அமைச்சர் பிடிஆர் கேட்டாரு. பிடிஆர் அப்ப 2 வாட்ச் கட்டுவாங்க, 1 வாட்ச் கழட்டிட்டாரு, முதல் 2 வாட்ச் கட்டுவாங்க. அப்ப பிடிஆர் அவர்கள் சொன்னாரு, அப்பதான் அமெரிக்கால இருந்து வந்தாரு இல்லீங்களா? அப்ப பிடிஆர் சொன்னாரு, சொன்னோம் ஆனா எப்பன்னு சொன்னமா. இதான வடிவேலு படத்துல பேசுற மாதிரி இருக்கு. தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க, முதல் நாள் முதல் கையெழுத்துனீங்க, தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னீர்கள். 28 மாசம் கொடுக்கல. பாராளுமன்ற தேர்தல் வருவது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக 29வது மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்தோம். தாய்மார்களே மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? 1,30,00,000 பேர் தாய்மார்களுக்கு 32 மாசத்துக்கு 32,000 ரூபாய். சரி வச்சுக்கலாம். பொங்கல் தொகை இந்த கோடை காலம் எல்லாம் சேர்த்து 5000, 37,000 ரூபாய் தான் உங்களுக்கு வந்திருக்கு 5 வருஷத்துக்கு. 1825 நாள் அதுலயும் பாய் தாய்மார்கள் கொடுக்கல, போய் சொல்லிட்டாங்கம்மா. 1825 நாள் 5 வருஷம், 1825 நாள் 37,000 ரூபாய் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்திருப்பது 20 ரூபாய். 20 ரூபாய், 20 ரூபாய். அந்த 20 ரூபாய் இந்த பாக்கெட்ல வச்சுக்க, 20 ரூபாய் இந்த பாக்கெட்ல. அடுத்தது இவங்க ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவுங்க? 4,62,000 கோடி. இன்னைக்கு கடன் எவ்வளவுங்க? 10,82,000 கோடி. ஒரு ரேஷன் அட்டையின் மீது தமிழ்நாடு அரசு கடன் எவ்வளவு வச்சிருந்தாங்க 2021? 2,10,000. இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடன் எவ்வளவுங்க? 4,82,000. எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறாங்க? 2,70,000 கடன் வாங்கி இருக்காங்க. 1825 நாளைக்கு எவ்வளவுங்க? 150 ரூபாய். இது பேர் தாங்க கருணாநிதி தனம்னு சொல்லுவாங்க. அதாவது 5 ஆண்டுகள்ல உங்களை வைத்து வாங்கி இருக்கக்கூடிய கடன் 150 ரூபாய். 5 வருஷத்துல உங்க ரேஷன் அட்டையின் மீது வாங்கி இருக்கக்கூடிய கடன் தினக்கடன் 150 ரூபாய். தினமும் உங்க ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன். ஆனா உங்களுக்கு வந்தது 20 ரூபாய். மொத்தமா உங்களுக்கு இருந்து புடுங்கினது 130 ரூபாய். இந்த வளர்ச்சியின் பேர் தான் திராவிட மாடல் வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கு ஒரு பேரை வச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க, திராவிட மாடல் வளர்ச்சி என்கின்ற பெயர். எந்த அடிப்படையில தாய்மார்கள், சகோதரிகள், இளைஞர்கள், பெரியவர்கள், விவசாய பெருமக்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் கூட எந்த விதத்திலும் கூட பயனில்லாத ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த தைரியத்துல வெளியே சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு தெரியல. அடுத்து இன்னொரு பெரிய பொய். திருவண்ணாமலையில விழுப்புரத்துல போய் பேசுறார், மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல. அப்பதான் நினைச்ச முதலமைச்சர் அவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தேவை எலெக்ஷன் அல்ல, நல்ல கண் மருத்துவர். நல்ல கண் மருத்துவரை பார்த்து அண்ணே ஒரு படத்துல விவேகானந்தர் கேட்பார், தம்பி ஆ தெரியுதா? தெரியல. ஆ தெரியுதா? தெரியல. ஐயோ இப்போ தெரியுதா? நாளை பள்ளிக்கூடத்துக்கு போனா தானப்பா தெரியுங்கிற மாதிரி இன்னைக்கு திருப்பூருக்கு மட்டுமே மோடி ஐயா செய்திருப்பதை நீங்கள் பாருங்க. திருப்பூர்ல மட்டுமே திருப்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகளுக்காக 22 கோடி ரூபாய், கோவை திருப்பூர் கரூர் இடையிலான சாலை பணிகள் 322 கோடி, அமிர்த் திட்டம் திருப்பூர்ல 30 வளர்ச்சி பணிகள் செய்திருக்கின்றோம் 349 கோடி, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 28 வளர்ச்சி பணிகள் 490 கோடி,
திருப்பூர்ல மட்டுமே 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் பயனாளிகள் 2,04,600 பேருங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பயன்பெறும் முதியவர்கள் 70 வயசுக்கு மேலேங்க 6,542 பேர். பிரதமருடைய மக்கள் மருந்தகம் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய மக்கள் மருந்தகம் 46 மருந்தகம் இருக்குதுங்க. 80% உங்களுக்கு மருந்தினுடைய விலை குறைவாக கிடைக்கும். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் விலையில்லாத எரிவாயு இணைப்புகள் திருப்பூர்ல மட்டும் 55,000 கனெக்ஷனுங்க. MSME கடன் திருப்பூருக்கு மட்டுமே பெருமையாக மார்த்தட்டி செல்வோம் 21,317 கோடி ரூபாய் மத்திய அரசு MSME கடன் ஒரு சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 21,317 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறாங்க. முத்ரா கடன் மிக பெருமையாக செல்வோம் திருப்பூருக்கு மட்டுமே 7,354 கோடி ரூபாய். திருப்பூர் மாவட்டத்தில் 63,000 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் 316 கோடி. பிரதமருடைய சூரிய மின்சக்தி திட்டம் 1,573 வீடுகளுக்கு மேல சூரிய மின்தகடு வந்திருக்குதுங்க. பிரதமருடைய வீடு திட்டம் நகர்ப்புறத்துக்கு மட்டுமே திருப்பூர் 14,466 வீடுகளுங்க. பயிர் காப்பீடு திட்டம் 4,000 ஹெக்டர் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோங்க. 6,050 விவசாய பெருமக்கள். ஜன்தன் இலவச வங்கி கணக்கு 5,93,000. முதலமைச்சர் அவர்களே கண்ணுக்கு நல்ல எண்ணெய் ஊத்திட்டு அதெல்லாம் படிச்சு பார்க்க முடியும். திருப்பூர் மாவட்டத்திற்கு மட்டுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு திருப்பூர் மக்களுக்கு இது கொடுத்திருக்கக்கூடிய திட்டம். நீங்க 2021 மே மாதம் ஆட்சிக்கு வந்த பொழுது 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. 511 தேர்தல் வாக்குறுதி. ஐயா உங்களுக்கு நீங்க கணக்குல வீக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க ஐயா. இது தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. அதுக்கு நீ இவ்வளவு வீக்காங்க ஐயா. 511 தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருப்பது வெறும் 70ங்கம்மா. 70 அப்ப 15%. முதலமைச்சர் 99%. நமக்கு பொருள் ஐயா எந்த பள்ளியில கணக்கு படிச்சீங்க? 511 70 மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறீங்க. திருப்பூருக்கு மட்டுமே நான் படித்து காட்டுகின்றேன். திருப்பூருக்கு இதையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று முதலமைச்சர் சொல்லி உங்களுடைய வாக்கையெல்லாம் 2021 வாங்கினாங்க. திருப்பூர் தெற்கு தொகுதி மட்டும் பாருங்க. திருப்பூர் மற்றும் அன்னூரில் பெண் தொழிலாளர்கள் ஆண் தொழிலாளர்கள் தங்குவதற்கு தனித்தனி தங்கும் விடுதிகள். திருப்பூரில் சுற்றுச்சாலை அமைப்போம். திருப்பூரில் பின்னலாடை ஆய்வு மையம் அமைப்போம். திருப்பூரில் மகளிர் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைப்போம். திருப்பூரில் அரசு சட்டக்கல்லூரி துவங்குவோம். திருப்பூரில் ஜவுளி பூங்கா அமைப்போம். நொய்யலாற்றின் குறுக்கே வஞ்சிப்பாளையத்திலிருந்து காசிப்பாளையம் வரையில் பாலம் கட்டுவோம். அதையெல்லாம் மறந்துட்டு எம்எல்ஏ எஸ்கே போய் பக்கத்து தொகுதிக்கு போயிட்டார். இருந்தா தானே கேட்பீங்க? இருந்தா தானே அண்ணன் செல்வராஜன் கேட்பீங்க. 2021 சொன்னீங்க. பல இடத்துல போய் புதுசா ஒண்ணு சொல்லுவாங்க. அதனால அருமை சொந்தங்களே எந்த அடிப்படையிலும் கூட இவர்கள் நமக்கு நல்லது செய்யவில்லை. இவர்கள் நமக்கு எந்த அடிப்படையிலும் கூட மக்களுக்கு பயனுள்ளதாக இவருடைய பணி இருந்ததில்லை. அடுத்து இன்னொன்னு கேளுங்க. இன்னைக்கு தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க. தாய்மார்கள் எந்த காலத்திற்கும் குட்டி செந்தில் பாலாஜி மணிக்கூடாது, பெரிய செந்தில் பாலாஜி மணிக்கூடாதுங்க. ஏன் நான் சொல்றேன், தமிழகத்துல இந்த FL2 லைசன்ஸ் சொல்லுவாங்க. தனியார் பார் விடுதிகள் இன்னைக்கு காவல்துறைக்கு பெரிய தலைவலியாக இருப்பது. அவங்கள 10 மணிக்கு போய் மூடு, 11 மணிக்கு மூடு, கடையை மூடு, நான் பாதி வேற ஓடிட்டே இருக்கிறான். ஏன்னா இந்த FL2 தனியார் பார்ல அவங்க சரக்கு வாங்கி வச்சு விற்கலாம். தமிழகத்துல அதிமுக ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 2021 அது வரைக்கும் மொத்தமா நம்ம கொடுத்த லைசன்ஸே 373 FL2 லைசன்ஸ். கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக கொடுத்த லைசன்ஸ் மட்டுமே 403. என்ன அநியாயமா இருக்கு பாருங்க. சுதந்திரத்திலிருந்து 2021 வரைக்கும் என்னை கருணாநிதி ஐயா கல்லுக்கடையெல்லாம் மூடிட்டு சாராய கடையை திறந்தாரோ 1970 காலகட்டத்திலிருந்து 2021 மே வரைக்கும் 373 லைசன்ஸ். ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல 403 லைசன்ஸ். இப்ப அடுத்த கதைக்கு வரோம் பாருங்க. திருப்பூர் கோயம்புத்தூர் மட்டுமே இந்த 403ல 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்திற்கு மட்டுமே FL2 கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு லைசன்ஸ்க்கு 60 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படியே பார்க்கிற இடத்தெல்லாம் டாஸ்மாக் கடை. டாஸ்மாக் கடை இல்லைன்னா FL2 கொடுத்து தனியார் மதுபான கடை. அப்ப அடுத்த தலைமுறை நம்முடைய குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? அதனால அருமை சொந்தங்களே, தாய்மார்கள் நீங்க மன்னிக்க கூடாது. படின்னு காமராஜர் ஐயா சொன்னாரு, குடின்னு ஸ்டாலின் ஐயா சொல்றாரு. அதான் 5 வருஷத்துல இந்த ஆட்சிக்கு நாம் வந்திருக்கக்கூடிய லட்சணம். அடுத்து செந்தில் பாலாஜி அவரை பத்தி இன்னொன்னு பாருங்க, எந்த அளவுக்கு விஞ்ஞான திருட்டன். 2021-22 டாஸ்மாக் வருமானம் 36,000 கோடி. 22-23 44,000 கோடி. 23-24 45,000 கோடி. 24-25 48,000 கோடி. 25-26 51,000 கோடி. டாஸ்மாக் மொத்தமாக தமிழ்நாட்டில் 5 ஆண்டுல டாஸ்மார்க்குடைய மொத்த வருமானம் 2,24,371 கோடி. நான் வரும்போது ஒரு குடிமகனுக்கு போன் பண்ணேன். அந்த குவார்டர் பாட்டில் ரேட் சொல்லுங்க. அவர் சொன்னாரு, ஏன்னா உங்கள்கிட்ட பேசுறாங்க அண்ணே, வீரன் ஒரு ஐட்டம் இருக்குன்னு அதை மட்டும் குடிச்சிடாதீங்கன்னா வயிறு வெந்து போயிடும். நான் சொன்னா இருக்கட்டும், பட் அமௌண்ட் சொல்லுங்க அண்ணே. இந்த வீரன் ஒண்ணு விற்கிறானுங்க, அது பாத்தீங்கன்னா குடிச்சிங்கன்னா
இந்த சாக்கடையில தண்ணி மாதிரி இருக்குன்னு அடைச்சு வச்சிருப்பானுங்க. அது 150 ரூபாய். எலெக்ஷனுக்காக 10 ரூபாய் ஏத்திட்டாங்க, 160 ரூபாய். அப்ப நீங்க இந்த 2,24,000 கோடிய 160 போட்டீங்கன்னா 1495 கோடி பாட்டில் வித்திருக்கிறாங்க. எவ்வளவு பாட்டிலுங்கம்மா? 1495 கோடி பாட்டில். பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 14,000 கோடி அடிச்சிருக்காங்க. டாஸ்மார்க்ல மட்டுமே நம்முடைய கரூர் கோயம்புத்தூருடைய செந்தில் பாலாஜி 14,000 கோடி ரூபாய் எடுத்த பணம் தான் எனக்கு தேர்தல் களத்துல ஆறாக ஓடவில்லை, சாராயமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, அதனால எந்த காலத்துக்கும் கூட இவங்களை மன்னிக்கவே நம்ம கூடாது. அடுத்து பாருங்க, அவங்க செஞ்ச ஊழல் பட்டியல் பாருங்க. நேற்று ராணிப்பேட்ல பார்த்தாங்க. ராணிப்பேட்ல காந்தி அண்ணாச்சினே சொல்லக்கூடாது, காந்தி ஐயா அவர் தான் நம்முடைய கைத்தறித்துறை அமைச்சராக இருந்தாரு. சீட்டே கொடுக்கல அவருக்கு. பையனுக்கு சீட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி கடைசி நாள். பையன் போயிட்டார். பையன் போயிட்டு இல்லைங்க நான் நிக்கல, எங்க அப்பா தான் நிற்பாரு. இவங்க அப்பா மேலதான் இலவச வேட்டி சீர ஊழல் இருக்குன்னு பாரதிய ஜனதா கட்சி நாம குற்றம் சுமத்தி இருக்கிறோம். பொங்கலுக்கு இலவச வேட்டி ஊழல் வாங்கினதுல 120 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கிறாங்க. பாலியஸ்டர் காட்டன் கலந்து 5 மணிக்கு சரியாக உள்ள போன பையன், சீட்டு கொடுத்தது பையன் வெளியே வந்து அப்பா உள்ள அனுப்பி அப்பா போய் வேட்புமனு கொடுக்குறாங்க. இந்த டிராமா மட்டும் நீங்க எல்லாம் பார்க்கணும். காந்திக்கு சீட்டே கொடுக்கல ராணிப்பேட்டையில காந்தி. கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தெற்கு. கரூர் வேட்பாளருக்கு மாற்று வேட்பாளர் யாருன்னா செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக். கோயம்புத்தூர் தெற்குல செந்தில் பாலாஜி வேட்பாளர் 18 சுயேட்சை வேட்பாளர் கரூர்ல இருந்து வந்து நிக்கிறாங்க. எதுக்கு இந்த அநியாயத்தை சொல்றாங்க? உங்களுடைய வாக்க ரொம்ப மலிவா எடுத்துக்கிட்டான். மக்கள் எப்படி வேணாலும் ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்காக இந்த தேர்தல் திமுக நடத்துவது மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஜனநாயகத்துல மக்கள் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இருந்தால் இந்த திருத்தத்தை பண்ண மாட்டாங்க. காந்தியை தூக்கி ராணிப்பேட்டையில பையனுக்கு கொடுத்தாங்க. அது சீட்டு குடும்ப ஆட்சி. 5 மணிக்கு பையன் போய் நிக்கிறாரு, அப்பா ஓடி போடுறாரு. உதயசூரியன் அங்க நிக்கிறார். ஒரு ஊழலாக படித்த பிஜிஆர் எனர்ஜி ஊழல் 4000 கோடி. நியூட்ரிஷன் கிட் ஸ்கேம் மா சுப்பிரமணியம் 450 கோடி. பொங்கல் ஜோதி ஸ்கேம் நம்ம காந்தி 160 கோடி. KN நேரு மேல 3 வழக்கு. இடி அமலாக்கத்துறை கைதும் எழுதியும் கூட எஃப்ஐஆர் போடாம இருக்கிறாங்க. 365 கோடி, 888 கோடி, 1020 கோடி. சக்கரபாணி ஒட்டஞ்சத்தம் வைக்கிறாரு. பேடி டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்கேம், அதாவது இந்த நம்முடைய நெல் கொள்முதல் செய்வதற்கு ஊழல் 180 கோடி. நோபல் ஸ்டீல் ஸ்கேம் அன்பில் மகேஷ், உதயநிதி ஸ்டாலின் 1000 கோடி. ஈட்டில் இன்ஃப்ரா ஸ்கேம் 3000 கோடி. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கேம் 2000 கோடி. TNMSC மெடிக்கல் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கேம் 600 கோடி. இவங்களுக்கு எல்லாம் புலால் சிறையில தனியா ஒரு பிளாக் கட்டி திமுக பிளாக் வைக்க மாட்டேங்குது. அதாவது மே 4க்கு பிறகு நம்முடைய என்டிஏ ஆட்சி வரும் பொழுது புலால் சிறையில தனியாக திமுக பிளாக் போட்டு முதல்ல கைது செய்யறவங்க அவங்க தான் நீயே ரிப்பன் கட்டி உள்ள போப்பா, அடுத்து நீ ரிப்பன் கட்டி உள்ள போ. எந்த அளவுக்கு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து இவர்கள் தைரியமாக இன்னைக்கு துண்டை போட்டுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்க மன்னிக்கவே கூடாது. இவ்வளவு திருட்டுத்தனம் செய்து இங்க மறுபடியும் நிக்கிறாங்க, தொகுதி மாறுறாங்க. ஏன்னா உங்களுடைய கோபம் குறைஞ்சிருமா? செல்வராஜனே நின்னா டெபாசிட் காலி ஆயிடுவாராம். அப்படி பக்கத்துல போய் மாத்தி விட்டா மக்கள் கோபம் குறைஞ்சிரும். திமுகவின் மீது நம்ம கோபம் இருக்கு. வேட்பாளர் எவ்வளவு வேணாலும் வாங்க போங்க. அருமை சொந்தங்களே, திருப்பூர் தெற்குல ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை நாம் எல்லோரும் சேர்ந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், மருத்துவர் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய வாழ்கின்ற காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா GK வாசன் அவர்கள், எல்லோரும் இணைஞ்சு சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் இந்த அற்புதமாக நின்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு அவங்க தலைவரை ஒரு இடத்துல போட்டி போட்டு இருக்கிறாங்க. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் ராஜபாளையத்தில் மிக சிறப்பாக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொண்டர்கள் தலைவர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சி. மிக முக்கியமாக நம்முடைய இந்து முன்னணி பேர் இயக்கம் இன்னைக்கு களத்துல முழுமையாக களத்தில் இருக்கின்றார். தமிழகத்தில் இந்து மக்களுடைய குரலாக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணி பேர் இயக்கத்துடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் இன்னைக்கு பார்ப்பது திருப்பூருடைய வளர்ச்சி. நாம் இன்று பார்ப்பது இந்த வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக நாம் மாற்றணும். திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு வர பயன்படுத்தணும். அது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த வண்டியில் எல்லா மூத்த தலைவர்கள் எப்படி நாங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும், இருக்க இடமில்லாத காரணத்தினால நம்முடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, எந்த காரணத்துக்கு